ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். நம்மளுடைய தோல்வியின் அப்பயும் சரி, நம்மளுடைய வெற்றியின் விளிம்பில் இருக்கிறோம், எல்லாமே டிலே ஆகுதோ அப்படின்னாலும் சரி, அந்த ஒரே ஜென்ரலான கொஸ்டின் என்னன்னா, யாரா நம்மளை இப்படி பண்ணுறது? நம்மளுடைய வெற்றியை தடுக்கிறது யாரு? வெற்றியை தடுக்கக்கூடியது என்ன? ஏன் எனக்கு எல்லாமே இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் யாரு? இப்படியான ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் த்ரூ அ டாரோ கார்ட் ரீடிங்ல. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அது மாதிரியான கொஸ்டின் இருக்குன்னா, அப்போ உங்களோட வெற்றியை தடுக்கிறது யாரு, அது என்ன ரீசனுக்காக, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க இந்த பதிவை. இது பயல் செலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க போறோம், உங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஆன்சர் கண்டிப்பா வரும். ஸோ அதில் நம்ம மோஸ்ட்லி ஒரு 3 ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம் பெரும்பாலும். ஓகே, ஸோ அந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னா, உங்களோட எனர்ஜியை, உங்களுடைய மனசை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையாவே என்ன காரணம், என்னுடைய முயற்சிகள் தடைப்பட யார் காரணம் அப்படின்ற கேள்வியோட அந்த ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்க பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில், உங்களுடைய அந்த பதில்றதை தாண்டி அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தடைகள் உடைந்து விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கும் பெனிஃபிட் அண்ட் எனக்கும் பெனிஃபிட். ஓகே, ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அந்த பிளாக் உடையறதுக்கான ஹீலிங் வேணும், இந்த டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து டாரோ கார்ட் ரீடிங் கற்றுக்கணும், பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி மெசேஜ் கொடுங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு 1 by 1 உங்களுடைய அந்த ரீடிங்குள்ள போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுடைய கேள்விக்கான அந்த பதில் பார்க்கலாம். உங்க முன்னேற்றத்தை யார் தடுக்கிறாங்க? உண்மையிலேயே எதுக்காக தடுக்கிறாங்க? உங்க முன்னேற்றத்தை முதல்ல யார் தடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 1. ஓகே, முன்னேற்றத்தை யார் தடுக்கிறாங்க? பைல் நம்பர் 1. ஓஹோ, ஓகே, முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நபர் ஒரு பெண் நபர். அந்த பெண் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட தொடர்புடையவங்களா நிச்சயமா இருப்பாங்க. உங்க குடும்பத்தோட தொடர்புடையவங்கன்ற போது உங்களுடைய க்ளோஸ்டு ஒன், பிளட் ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி க்ளோஸ்டு ஒன், இல்லை உங்க கூட உங்க ஒரே வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு ஒன் பர்சன் உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட காரணமா இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையோ ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையோ கிடைக்கல. ஸோ அது உங்களுக்கு மட்டும் கிடைச்சா எப்படி? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. நானே சந்தோஷமா இல்லை, நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஸோ அதனால அவங்களால என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவங்க லைஃப்ல கொடுக்க முடியுமோ கண்டிப்பா அது கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த சொத்து பிரச்சனைகள், பணம் ரீதியான பிரச்சனைகள், பாக பிரிவினை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அந்த பர்சன் இதனுடைய காரணத்தினால இப்படி வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ மேற்கொண்டு என்ன காரணத்துக்காக அந்த பர்சன் உங்களுடைய 2 பர்சனாக கூட எடுத்துக்கலாம். இது ஒரு பர்சன் வந்து ஒரு பெண்,
தனியா வாழக்கூடிய சிங்கிளா வாழக்கூடிய ஒரு பெண், இன்னொரு பர்சன் உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ இந்த 2 பர்சனுக்கும் நீங்க வந்து முன்னேறக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது. ஓகே, ஸோ உண்மையான காரணம் இங்கே என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம். நான் இது ஷார்ட் ரீடிங்காக தான் வந்து முடிப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வளவலன்னு வளர்க்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ என்ன காரணம்? What is the reason behind? என்ன காரணம்? ஓகே, என்ன காரணம்னா உங்களால் அவங்க நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, உங்களால் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அவங்களால மீண்டு வர முடியல. அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக நான் பாட்டுக்கு ஜாலியாக ஹாப்பியாக என் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்தியோ, இல்லை நீ எப்போ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தியோ, அப்போதுலேருந்து என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்படி டாப்ல இருந்தனோ அதை விட அதில் பாதாளத்துக்கு போன மாதிரி நான் ஆயிட்டேன். என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. மேபி நீங்க அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம். ஓகே, இன்டென்ஷன் நீங்க பண்ணாமலும் இருந்திருக்கலாம், உண்மையாவே பண்ணாமலும் இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் நீங்க தான் பண்ணிருக்கீங்க, உங்களாலதான் இப்படி ஆச்சு, இப்ப நான் அதுல இருந்து மீண்டு வர முடியாம அதுக்குள்ள நான் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கேன். அப்போ நீ எப்போ அதே மாதிரி என்ன மாதிரி நீ எப்போ அனுபவிக்கிறியோ, என்ன மாதிரி கஷ்டம் நீ எப்போ படுறியோ, அப்பதான் இதுல இருந்து நான் வெளியேற முடியும். உண்மையான ரெக்கவரியே எனக்கு அங்கதான் கிடைக்கும். நான் பட்ட கஷ்டம், அவமானம் நீ எப்போ வாழ்க்கையில படுறியோ அப்பதான் எனக்கான ரெக்கவரி ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஸோ உங்களை வந்து அவங்க பிளாக் பண்ண பார்ப்பாங்க. உங்க முன்னேற்றத்தை த்ரூ அவுட் ப்ரேயராலேயோ இல்லை ப்ராக்டிக்கலான விஷயங்களாலேயோ ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் முன்னேற்றம் வந்து பிளாக் ஆகணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் இங்கே இப்படி இருக்கேன், நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் விட்டுருவேன், லைக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் காரணம். உங்களால் அவங்க நிம்மதி சந்தோஷம் போச்சு, அவங்க லைஃப் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதனால அதற்கு பிரதிபலனா உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்தாதான் உங்களுக்கு அந்த வழி புரியும். அப்பதான் எனக்கும் ஒரு நிறைவா இருக்கும். ஸோ நானும் ரெக்கவரி ஆவேன் கம்ப்ளீட்டா, நானும் இதுல இருந்து மூவ் ஆன் ஆவேன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு காரணம் தான் இங்க வந்து தெரியுது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, உங்களோட பிளாக்குக்கு யார் காரணம், எதனால அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தடைகள் உடைந்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான அந்த ரீடிங் பார்க்கலாம். உங்களோட கேள்விக்கான பதில் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். உண்மையில யாரு உங்க முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறா, who is blocking you and why, எதனால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு உங்களை பிளாக் பண்றா, அந்த பர்சன் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2, யார் உங்களை உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது. பைல் நம்பர் 2, pile number 2. ஓகே, ஸோ உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அது ஒரு வெளிநபர். சரிங்களா? உள்ளுக்குள்ளே இல்லை, ஃபேமிலிக்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள்லையோ அப்படி இல்லை. ஓகே, தெரிஞ்ச சர்க்கிளில் இருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற நபர் கிடையாது, ரொம்ப க்ளோஸ்டு ஒன் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபர் கிடையாது, பிளட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு வெளி நபர். அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது குடுக்கல் வாங்கல் இருக்கும் உங்களுக்கும் அந்த நபருக்கும். சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்து உதவி இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் உங்களால் உதவி செய்ய முடியாமல் போயிருக்கோம், இல்லை அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிருக்கோம். பட் அந்த உதவி செய்ய முடியாமல் போன ரீசனுக்கும் அந்த உதவி செய்ய முடியாமல் போனதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரிங்களா? அது எப்படி, எனக்கு உதவி செஞ்சவங்க நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? ஆப்வியஸ்லி நினைப்பாங்க. அது எப்போனா அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். எப்போ உதவி செய்யறத ஸ்டாப் பண்ணினாங்களோ அப்போ உங்க மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவங்களுக்கு ஏற்பட்டுக்குன்னு அர்த்தம். அது
மேபி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லை தப்பான புரிதல் இருக்கலாம் உங்கள் மேலே, அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம். அப்போது நீ என்ன ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறியா, ஸோ நீ எப்படி முன்னேற நான் பார்த்துடலாம். இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு உதவி செஞ்சவங்க கூட உங்களுக்கு முன்னேற விடாமல் பிளாக் பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நீங்கள் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டு நீங்கள் தக்க சமயத்தில் உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்திருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் நிறைய கொடுத்து பழகிருப்பீங்க. ஸோ அந்த டைம் கொடுக்க முடியாத போன பட்சத்தில் அவங்களுடைய அந்த மனமாற்றம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க விடாமல் மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறி இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட நபர் தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. ஓகே, கடன், பணப்பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், இதில் வரக்கூடிய பர்சனும் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. உதவி பண்ண பர்சன், ரைட்? இது யார் வேணாலும் நீங்கள் இதை ரெசனேட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, உண்மையாகவே வேறு என்ன காரணம்? ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு, பட் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வேறு என்ன காரணங்கள் இருக்குது உண்மையாக அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அப்படின்றத பார்க்கலாம். Why are they blocking you? ஓகே, வேற என்ன காரணம் இருக்கு? need one more card. ஓகே, வேற என்ன காரணம் இருக்கு அந்த பர்சனுக்கு நீங்க உங்க மேல நீங்க முன்னேறக்கூடாது அப்படின்றதுக்கு? ஓகே, எனக்கு இன்னும் கூட ஒரு கார்டு தேவைப்படுது. நீங்கள் அவங்கள ரொம்ப குழப்பத்திற்குள்ள ஆக்கியிருக்கீங்க. உங்களால் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்க நிறைய கற்பனையில் மிதந்திருப்பாங்க உங்களை பற்றி. ஓகே, உங்களை பற்றி உங்களோட அந்த பாண்டிங் நிறைய கற்பனையில் மிதந்திருப்பாங்க, மனக்கோட்டையே கட்டியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஓகே, மற்றவங்களாம் அவங்கள எவ்வளோதான் ப்ரைட் பண்ணாலும், பெருமையாக பேசினாலும், இல்லை அவங்கள ப்ரைட் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு ஆஃபரிங் கொடுத்தாலும், பட் நீங்கள் அவங்கள ப்ரைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு உண்மையான அந்த வேல்யூ, மற்றவங்க வேல்யூ பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேல்யூ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் எந்த அளவுக்கு இருந்திருக்கேன், பட் இவங்க சைட்லேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, அந்த பேலன்ஸே இல்லையே, ஸோ இம்பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது போயிருக்கு. அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக இதை உணர்த்தணும், எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கணும், அந்த ஒரு எண்ணத்தினால நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ எப்போ நீங்கள் முன்னேறாமல் அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கிறீங்களோ அப்போ தான் அவங்கள நீங்கள் அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நான் எப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆனனோ ஒன்னொன்னுத்தையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து அந்த மாதிரி நீயும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகணும், தோல்வியை சந்திக்கணும். அப்போதான் உனக்கு என்னுடைய வேல்யூ புரியும். ஓகே, இவங்களுக்கு நம்ம இதை செஞ்சதால்தான் நம்ம இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த வேல்யூ தெரியும். அதுதான் எனக்கான ஜஸ்டிஸாக இருக்கும். அப்படின்றதுனால தான் அந்த பர்சன் உங்களை உங்களுக்கு பிளாக் எனர்ஜியை கொடுக்குறாங்க. 90% அந்த பர்சன் ஒரு ஃபீமேல் பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகே, சில பேர் 10% பீப்புள்ஸ்க்கு போத் ஃபீமேல் மென் அண்ட் உங்களை விட யங்கான ஒரு மேல் இருப்பாங்க. பட் 90% பார்க்குறவங்களுக்கு அது ஃபீமேல் பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும். நீங்கள் தோல்வி அடைஞ்சாதான் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதனால தான் உங்களை முன்னேற விடாமல் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஏதாவது உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரைட்? ஸோ பைல் நம்பர் 2, உங்களை யார் பிளாக் பண்ணுறது, முன்னேற விடாமல் அண்ட் எதுக்காக அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை ரெசனேட் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் தடைகள் உடைந்து விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, பைல் நம்பர் 3, வெல்கம் டு யுவர் ரீடிங்.
யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உண்மை என்ன உண்மை? உண்மையாவே யார் உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது, உங்களை முன்னேற விடாம தடுக்கிறது, யார் அந்த நபர் அண்ட் ஒய், எதனால அப்படின்றது. ஃபர்ஸ்ட், உங்களை யார் முன்னேற விடாம தடுக்கிறது? who is blocking your success? யார் உங்களை முன்னேற விடாம தடுக்கிறது? பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3. ஆன்சர் அங்கேயே வந்துருச்சு. ஓகே, 2 ஆன்சர். ஓகே, யார் உங்களை முன்னேற விடாமல் தடுப்பது? அது ஒரு ஆண் நபர். ஆண் நபர் உங்களை விட சின்ன வயசாக இருப்பாங்க அண்ட் உங்களுக்கு ஈக்குவலான ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க, ஒரு யங் ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க, யங்ஸ்டர் கேட்டகரியில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆண் நபரனுடைய எனர்ஜி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், சூழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் கன்னிங்கான ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க, உங்களால் அனலைஸ் பண்ண முடியாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ கூட ஸ்டில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, வாக்குவாதம், சின்ன பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள். பட் இந்த சின்ன காரணத்துக்கே நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பர்சனாலிட்டியிலே இருக்கிறாங்க. ஆண் நபர், யங்ஸ்டர் ஏஜ் உள்ளவங்க, 30+ கூட எடுத்துக்கலாம். அண்ட் உங்களை விட யங்கான பர்சன், உங்களுக்கு ஈக்குவலான பர்சன். ஓகே, அண்ட் மேபி சில பேருக்கு உங்களுடைய கொலீகாவும் அவங்க இருக்கலாம். ரைட்? ஓகே, இப்போ அந்த பர்சன் உண்மையா என்ன காரணத்துக்காக உங்களை முன்னேற விடாம தடுக்கிறாங்க, வேற என்னெல்லாம் காரணம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். What's the reason to blocking your success? File number 3. What's the reason? File number 3. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப பாவங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப பாவம், பிடி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னன்னா அந்த பர்சனோட காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் சொல்கிறேன், அவங்களுடைய காரணம் என்னவா இருக்குன்னா, நீ முன்னேறிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவ, நீ ஷைன் ஆயிடுவ, நீ லைக் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆயிடுவ, ரொம்ப பெரிய பொசிஷன் போயிடுவ, அதனால நீ முன்னேறக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க, அது லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ கொலீக்ஸாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அது மோஸ்ட்லி இருப்பாங்க, கனெக்ஷனாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, கனெக்டடாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டரால் நீ முன்னேறிட்டனா நீ ரொம்ப ஆடுவ, நீ ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவ, ஸோ உன்னை அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அடக்கவே முடியாது, அதனால நீ முன்னேறக்கூடாது அப்படின்ற அந்த முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறாங்க. ஓகே, என்ன விஷயம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க அவங்க, அதுதான் மேட்டர். ஓகே, கிளாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க, இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் மாதிரி போகும். என்ன அவங்களுடைய உண்மையான ரூபம் இதான், உண்மையான முகம் இதான்றது கிளாரிட்டி கூட கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா அது கொடுத்தா தெரிஞ்சிருமே, உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஸோ நீங்க வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிடுவீங்க, முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதை நான் இங்கே கிடைக்கக்கூடாது, நீங்க முன்னேறக்கூடாது, முன்னேறினா அவங்கள விட பெருசா போயிடுவீங்க. ஸோ உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்? அதனால இப்ப தெரியுதா அவங்க உங்களை ஏன் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்கன்னு? எனக்கு எப்படி தெரியும் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்கன்னு? பட் அதான் உண்மை. உண்மைதானே? ஆம்னு எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா உங்களை நிறைய டைம் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் இந்த பர்சன் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்ன பெருசா பண்ணிட்ட, இதுல இவ்வளோ குறை இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அது ஏன்னா அதுக்கு மேலே போயிடக்கூடாது, அந்த தலைக்கணம் ஏற்றிக்க கூடாது, உங்கள் மண்டையில நீங்கள் ஏற்றிக்க கூடாது. ஏன்னா அவங்கள மதிக்காமல் போயிடுவீங்க, அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடுவீங்க. ஸோ அதுதான், நீங்கள் முன்னேறிட்டா பெரிய அளவில் போயிடுவீங்க, ஷைன் ஆகிடுவீங்க. அவங்களால இப்போது
நீங்கள் முன்னேறினாலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன், குட், ஓகே, யூ கேன் டூ இட். நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மேலே போய் ஆட ஆரம்பிச்சிருவீங்கன்னா நீ முன்னேறவே கூடாது. அப்போது என்னை பற்றி சரியான புரிதல் உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றி சுத்தல்லே ஒன்று விடுவேன், அப்போ தான் நான் உன்னை பற்றி பார்க்க மாட்டேன், முன்னேற மாட்டேன். இப்படியான ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தெரியுதா நீங்கள் ரொம்ப பாவம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு டாக்ஸிக் கிட்ட, ஒரு சைக்கோபேத் கிட்ட அப்படின்றது வந்து இப்போ தெரியுதா ஏன் அப்படின்னு. ஸோ சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. சில பேர் விட்டகுற தொட்டுக்கிற மாதிரி விடவும் முடியல, இருக்கவும் முடியல, அப்படியான ஒரு சூழலில் இருக்கீங்க, ரைட்? ஸோ அந்த நபர் தான் உங்களை வந்து முன்னேற விடாமல் பிளாக் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட கவனமாக இருந்துக்கோங்க, அது யாராக இருந்தாலும், ரைட்? ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மைதான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் இதை ரெசனேட் பண்ணுற விதமாக, கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் தடைகள் உடைந்து விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நேர்களை இந்த பதிவில் நாம் உங்கள் எல்லாருக்கும் இருந்த முக்கியமான கேள்வி, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது யார், எதனால் அப்படின்றது கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் தடைகள் உடைந்து விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரியான இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். பாய்.